வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ராகி இடியாப்பம். இந்த ராகி இடியாப்பம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பால் அதில் கருப்பட்டி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்துருக்கேன், கேழ்வரகு மாவு. இதை ஒரு வானலில் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இது நீங்கள் வறுத்துட்டு செய்யலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியும் சேர்த்து பண்ணலாம். ஆனால் வறுத்துட்டு செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் இதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நல்லா அந்த மாவு சூடாகி வர வரைக்கும் லைட்டாக இதை வறுத்து விட்டுட்டு அது ஆறின பிறகு நீங்கள் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மாவு பிசைகிறதுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலும் சேர்த்துக்குங்க. இதை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா பாயில் நல்லா கொதித்து வர மாதிரி இருக்கணும். இது மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சிருந்தால் தான் நமக்கு இடியாப்பம் பிசைஞ்சு அது அச்சில் போட்டு பிழியும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த சுடுதண்ணிலே பார்த்திங்கன்னா மாவு பாதி வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கைகளால் பிசையும் போது நல்லா சாஃப்டாக கிடச்சிரும். நல்லா இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ இதை நம்ம அந்த இடியாப்ப அச்சில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை இடியாப்ப அச்சில் சேர்த்து நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம். இடியாப்ப அச்சில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ அது ஒட்டாமல் வரும். இதை நல்லா அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு இடியாப்ப தட்டு இருந்தால் அதில் நீங்கள் பிழிஞ்சு விடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்தால் கூட அதிலே செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் இட்லி பாத்திரத்தில் செஞ்சுக்கிறேன். இது மாதிரி பார்த்திங்கன்னா அழகாக சின்னதாக நம்ம சுற்றி விட்டுட்டு இதை தண்ணியில் எடுத்து வச்சு வேக வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் நான் ஆல்ரெடி தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வச்சிடலாம். தண்ணி நல்லா இது மாதிரி சூடாக இருக்கும்போது தான் நீங்கள் இந்த இடியாப்பத்தை வைக்கணும். தண்ணி ஊற்றி உடனே வைக்கக்கூடாது. இது மாதிரி வைக்கும்போது நல்லா சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆகிடும். இது மேக்ஸிமம் 5 to 8 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ராகி இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.